வாலிப வயசுல இருக்கக்கூடிய பசங்களே பார்த்தீங்கன்னா பதறி அடிச்சுட்டு வராங்க. ஐயா வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க, எனக்கு பயமா இருக்குது, நிறைய தப்பு பண்ணிட்டேன். அவங்களோட ஆணூர் பயிரை வந்து ரொம்ப சேதப்படுத்திடுவாங்க. எக்ஸலண்ட்டான ரிசல்ட். அதே மாதிரி தொடர்ந்து அவங்க சில மாதங்கள் எடுத்துக்கும் போது அணுக்களோட எண்ணிக்கை பெருகி வயது வித்தியாசம் இல்லாம சின்ன வயசு பசங்கள்ல இருந்து தாத்தாக்கள் வரைக்கும் எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 40 வகையான மூலிகைகள் இதுல சேருது. நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் நாட்டுக்கோழி நிறைய எடுத்துக்கலாம். ஒவ்வொரு மூலிகையும் நாம சுத்தி முறை பண்ணி தான் நாம வந்து இந்த மருந்தையே தயார் பண்றோம். முருங்கைக்கீரை சூப்பு இதெல்லாம் சாயந்தர நேரத்தில் ஒரு ஆண்மகன் எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. 22 வருஷத்துக்கு மேலே இது வந்து மக்கள் மத்தியில் வந்து ஃபீல்டில் நிலச்சி நிற்கிது. மிட்டாய் மாதிரி சப்பி சாப்பிடணும். இதை கரையிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். இந்த தண்டை வந்து அனலில் வாட்டி இடித்து அது பிழிஞ்ச சாறு ஆண்களுக்கு உடல் சூடு குறையுது. ஃபர்ஸ்ட் அது அதிகப்படியான நல்ல பசி எடுக்குது. தளர்ந்து போன ஆண் குறிக்கு ஊக்கத்தையும் உறுதியும் தரக்கூடியது இந்த மன்மத ஆயில். 15 நாளில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை தரக்கூடியது. ரோஜா தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆண்களின் அந்தரங்க பிரச்சனைக்கு ஒரு அற்புதமான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மருந்து பத்தி தாங்க பார்க்க போறோம். நிறைய பிரச்சனை இப்ப என்ன வருதுங்க, டிவோர்ஸ். ஆண் பெண்குள்ள திருப்தி இல்லாத அந்தரங்க வாழ்க்கை, அதனால டிவோர்ஸ் ஏற்படுது. குழந்தையின்மைனால டிவோர்ஸ் வருது. கல்யாணமே வேணாம் நிறைய ஆண்கள் தெரிச்சு ஓடுறாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கறத அவங்க உணர்றாங்க. ஏன்னா திருமணத்துக்கு முன்னே நிறைய தவறான பழக்க வழக்கங்களால அவங்களுக்கு ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. அப்படி வந்துட்டா சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு வந்துட்டாவே அவங்களுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம சித்த வைத்தியர் திரு கனகராஜ் ஐயாவை பார்க்க வந்திருக்கோம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். ஐயா, நிறைய ஆண்கள் ஆண்மை பிரச்சனையால கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்குண்டான ஒரு அற்புதமான மூலிகை உருண்டை இன்னைக்கு நான் சொல்றேமான்னு சொல்லியிருக்கீங்க. அதை பத்தின முழு விவரத்தையும் நேயர்களுக்காக விளக்கமா சொல்லுங்க ஐயா. நிச்சயமா சொல்லலாம். இப்போ என் கையில இருக்கிறது தான் மன்மத குளிகை. சரிங்க. இப்போ நீங்க சொன்ன அத்தனை பிரச்சனைகளுக்கும், அதாவது ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது கல்யாணம் செய்யறதுக்கே பயந்துக்கிறது, அல்லது கல்யாணம் செஞ்ச பிறகு இல்லற வாழ்க்கையில திருப்தி இல்லாம அவங்களுக்குள்ள மனக்கசப்பு வர்றது, டைவர்ஸ் வாங்குறது, அல்லது குழந்தை பேருக்காக முயற்சி பண்ணும்போது பல ஆண்டுகளாக அணுக்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதுனால அந்த குழந்தை பேருக்கு தாமதமாகிறது, இது மாதிரி அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியது தான் இந்த மன்மத குளிகை அப்படின்றது. சூப்பருங்க ஐயா. ஐயா, மன்மத குளிகை தயாரிச்சிருக்கமான்னு சொல்றீங்க. அப்ப இதுக்கு என்ன மாதிரியான மூலிகைகள் சேர்த்து இதை தயாரிக்கிறீங்க ஐயா? எத்தனை வகையான மூலிகைகள் சேர்க்குறீங்க? என்னென்ன மூலிகைகள் இதில் கலக்குறீங்க ஐயா? கிட்டத்தட்ட ஒரு 40 வகையான மூலிகைகள் இதில் சேருது. சரிங்க ஐயா. இந்த 40 வகையான மூலிகைகளில் சில மூலிகைகள் வந்து கடைச்சரக்கு மூலிகைகள், சில மூலிகைகள் நாம் போய் சேகரித்து கொண்டு வந்து அதை பதப்படுத்தி சேர்த்துற மூலிகைகள். இது மாதிரி நாம் இந்த மூலிகைகளை வந்து தயார் பண்ணுறோம். சரிங்க. இந்த மூலிகைகளை சேகரிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு தனி டீம் நாம் வச்சுருக்கோம். எந்தெந்த மூலிகைகள் வந்து நமக்கு பச்சையாக வேணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு மூலிகையும் நாம் சுத்தி முறை பண்ணி தான் நாம் வந்து இந்த மருந்தையே தயார் பண்ணுறோம். இப்போ அமுகரா இருக்கிறதுனா பாலில் பிட்டவேல் பண்ணுறோம். நிலப்பனை இருக்குது அப்படின்னா அதையும் நாம் பிட்டவேல் பண்ணி மேல் தோல் சீவி அதை துண்டடித்து காய வைக்கிறோம். அதை மறுபடியும் பவுடர் பண்ணுறோம். இது மாதிரி ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் ஒவ்வொரு சுத்தி முறை இருக்குது. அந்த சுத்தி முறைப்படி தான் நாம் இதை பண்ணுறோம். சரிங்க. இப்போ இந்த 40 வகையான மூலிகைகளையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எளிதாக கிடைக்கக்கூடிய மூலிகைகள் தான். இப்போ நம்ம காட்சிக்கு சில மூலிகைகள் வச்சுருக்கிறோம். முக்கியமாக வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக இடித்து வஸ்திரகாயம் பண்ணணும். வஸ்திரகாயம் பண்ணிய பிறகு இதுக்குன்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அந்த ஈக்குவேஷன் பிரகாரம் சில மூலிகைகளை வந்து அதிகமாக சேர்த்தணும், சில மூலிகைகளை குறைவாக சேர்த்தணும். இது மாதிரி அந்த ஈக்குவேஷன் பிரகாரம் நாம் அதை சேர்த்து தான் இந்த உருண்டையை நாம் தயார் பண்ணுறோம். முக்கியமாக இந்த உருண்டையை நாம் தயார் பண்ணும்போது இந்த பவுடர் எல்லாம் ரெடி பண்ணின பிறகு இதில் முருங்கைப்பூ சாறு, அந்த முருங்கைப்பூ சாறு இலைச்சாறு கிடையாது, முருங்கைப்பூ சாறு. ஆமாம். அதே மாதிரி இந்த செங்குமரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சோற்று கற்றாழை, அதோட அந்த தண்டு பகுதி கீழே மடலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கீழே தண்டு இருக்கும். அந்த தண்டை வந்து அனலில் வாட்டி இடித்து அதை பிழிஞ்ச சாறு, இது மாதிரி சில பச்சிலை சாறுகளெல்லாம் நாம் இதில் சேர்த்து இதை உருண்டையாக பிடிக்கிறதுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா முழுமையான ரிசல்ட்டை கொடுக்குது. சாப்பிட்ட அத்தனை பேர்களுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷத்துக்கு மேலே இது வந்து மக்கள் மத்தியில் வந்து ஃபீல்டில் நிலச்சி நிற்கிது. நிறைய மருந்துகள் வருது போகுது. ஆனால் 22 வருஷமாக மக்கள்கிட்ட இது வந்து நிலச்சி நிற்கிது. ஒரு நல்ல ரிசல்ட் சாப்பிட்ட அத்தனை பேர்களுக்குமே நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது. அப்படின்னா இந்த சுத்தி முறை நாம செய்யக்கூடிய அந்த செய்பாகம் கைபாகம் இதனால தான். சூப்பருங்க ஐயா. ஐயா, இது வந்து பக்க விளைவு இல்லாத முழுக்க மூலிகைகளால செய்யப்பட்ட மருந்து. நிச்சயமா. அதனால இப்ப 22 வருஷம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா அது ஒரு எக்ஸலன்ட் ரிசல்ட் கொடுத்த வச்சுதானே மக்கள் இவ்வளவு நாள் விரும்பி இதை எடுத்துக்கிட்டாங்க. கண்டிப்பா. அற்புதங்க ஐயா. ஐயா, இப்போ இத்தனை மூலிகைகளை கலெக்ட் பண்ணி பக்க விளைவு இல்லாத ஒரு முழுக்க நாட்டு மருந்துல தயாரிச்சிருக்கீங்க. அதனால
யார் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லைங்களா? நிச்சயமா ஐயா, இது சர்க்கரைனால பாதிக்கப்பட்டவங்க எடுத்துக்கலாமா, இல்ல வேற பிரச்சனைக்காக மாற்று மருந்து எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களும் நம்ம இந்த மன்மத குளிகை எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம். முக்கியமா அதாவது வயது மூப்பினால் வரக்கூடிய ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சரிங்கய்யா, சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வாலிப வயசுல இருக்கக்கூடிய பசங்களே பார்த்தீங்கன்னா பதறி அடிச்சுட்டு வராங்க. ஐயா வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க, எனக்கு பயமா இருக்குது, நிறைய தப்பு பண்ணிட்டேன், என்னால் முடியுமா முடியாதான்னு பயமா இருக்கு அப்படின்னு வாலிப வயசு பசங்களே ஓடியாராங்க. அதனால வயது வித்தியாசம் இல்லாமல் சின்ன வயசு பசங்களில் இருந்து தாத்தாக்கள் வரைக்கும் எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வரக்கூடிய ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இது தீர்வு தரும். சூப்பருங்கய்யா. ஐயா, குழந்தை பாக்கியம் இல்லாம 0 கவுண்டிங்ல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கியா நம்ம உருண்டை? குழந்தை பேருக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு அணுக்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்குது அப்படின்ற போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த உருண்டை கூட சில துணை மருந்துகள், ஏன்னா அவங்களுக்கு வந்து வேறு விதமான பாதிப்புகளும் இருக்கலாம். அதாவது தொடர் நோய்களுக்கு அவங்க மருந்து எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா அதோட அந்த மருந்துகளோட பாதிப்புகளும் இருக்கலாம். அதனால அது கூட சில துணை மருந்துகள் அல்லது லேகியங்கள் அது கொடுக்கும்போது அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. அதே மாதிரி தொடர்ந்து அவங்க சில மாதங்கள் எடுத்துக்கும் போது அணுக்களோட எண்ணிக்கை பெருகி குழந்தை பேர் அடைஞ்சிருக்காங்க. அதற்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கிளினிக்கில் இருக்குது. நம்ம மன்மத குளிகை எடுக்கும்போது என்னென்ன உணவுகள் எடுக்கலாம், என்னென்ன உணவுகள் எடுக்க வேண்டாங்கய்யா? இந்த மன்மத குளிகை சாப்பிடும்போது தவிர்க்க வேண்டிய உணவுகள் சில. அந்த தவிர்க்க வேண்டிய உணவில் பிராய்லர் கோழி, புளிப்பு, பாகக்காய், அகத்திக்கீரை இதை வந்து தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பு. சேர்த்த வேண்டிய உணவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் நாட்டுக்கோழி நிறைய எடுத்துக்கலாம். முக்கியமாக நாட்டுக்கோழியில் சூப்பு அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி மட்டன் சாப்பிட்றவங்க அந்த மட்டனில் எடுக்கும்போது வரக்கூடிய எலும்பு, நான் ஆட்டுக்கால் சொல்லலை, அந்த மட்டனில் இருக்கக்கூடிய எலும்பை மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணி அதை வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் மசாலா ஐட்டங்கள் போட்டு அதில் வந்து சூப்பு வச்சு குடிக்கணும். அதுக்கு பேர் எலும்பு சூப்பு. இது எடுத்துக்கலாம். கருப்பு திராட்சை, விதையோடு இருக்கக்கூடிய கருப்பு திராட்சை இதை நிறைய எடுத்துக்கலாம். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது மாதிரியான திராட்சை ஜூஸ்லாம் சாயந்தர நேரத்தில் மாலை நேரத்தில் எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை சூப்பு இதெல்லாம் சாயந்தர நேரத்தில் ஒரு ஆண்மகன் எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. எள்ளு, அதே மாதிரி நிலக்கடலை, வேர்க்கடலை வந்து பச்சையாக எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. தேங்காய், நெத்து தேங்காய், அச்சு வெல்லம், பனங்கருப்பட்டி இதெல்லாம் வந்து ஒரு ஆண்மகன் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. நம்ம மன்மத குளிகையை எப்படி எடுத்துக்கலாங்க ஐயா? இந்த மன்மத குளிகை காலையில் ஒன்று, நைட்டு ஒன்று, உணவுக்கு 1 மணி நேரம் முன்னாடி மிட்டாய் மாதிரி சப்பி சாப்பிடணும். இதை கரையிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். இதை கரைய அந்த சாறை வந்து உமிழ்நீரோட கலந்து விழுங்கணும். இப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு உடல் சூடு குறையுது. ஃபஸ்ட்டு அது அதிகப்படியான நல்ல பசி எடுக்குது. ஆமாம். அடுத்தது நீர்த்து போன விந்து கட்டும், விந்து உற்பத்தி அதிகமாகும், அணுக்களோட எண்ணிக்கை கூடும். இது மாதிரி மல்டி பர்பஸான வேலைகளை இந்த மன்மத குளிகை செய்யும். எப்படிப்பட்ட ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த மன்மத குளிகை 15 நாளில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை தரக்கூடியது. தொடர்ந்து அவங்களோட பாதிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு சில மாதங்கள் அவங்க எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஆனால் 15 நாளைக்குள்ளே நாம் இதை சாப்பிட்றோம், நமக்கு ஒரு நல்ல தீர்வை தரும் அப்படிங்கிற நம்பிக்கையை விதைக்கக்கூடியது இந்த மன்மத குளிகை. பிரச்சனை தகுந்த மாதிரி தீர்வு கொடுக்கும். ஆமா ஐயா, இந்த மன்மத குளிகை எந்த மாதிரி தயாரிக்கிறீங்க, என்னென்ன மூலிகை கலந்துருக்கீங்க, இதோட என்னென்ன வேலைகள் எல்லாமே சொல்லிட்டீங்க. மன்மத ஆயில்னு ஒண்ணு கொடுத்துருக்கீங்க. ஆமா, இதோட பயன்களையும் சொல்லுங்க. இது என்னென்ன பிரச்சனைக்காக ஆண்கள் பயன்படுத்தலாம், என்னென்ன மூலிகைகள் கலந்துருக்கீங்க, எப்படி தயாரிக்கலாங்கிற முழு விவரத்தையும் நீங்க இந்த மக்களுக்காக சொல்லுங்கய்யா. கண்டிப்பா சொல்லலாம். இந்த மன்மத தைலம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசு பசங்களே வந்து கைப்பழக்கத்தால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஆணூறு பயிரை வந்து ரொம்ப சேதப்படுத்திடுவாங்க. அப்போது வந்து அவங்களுக்கு உறுப்பு வந்து ஒரு ஈவனாக இருக்காது. சிலருக்கு விரைப்பானாலும் கெட்டித்தன்மை இருக்காது, சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மெல்லிசாக இருக்கும், ஒரு பக்கம் தடிமனாக இருக்கும். இது மாதிரி சில பாதிப்புகள் வந்து அந்த பசங்களுக்கு இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிலருக்கு இந்த வயது மூப்பின் காரணமாக ரத்த ஓட்ட குறைவுனால ஆண்குறி வந்து சிறுத்து உள்வாங்கிக்கும். சரிங்க. இது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த தைலத்தை காலையில் சாயந்தரம் 2 நேரமும் குளித்த பிறகு அப்ளை பண்ணி ஜென்டலாக 1 நிமிஷம் மசாஜ் பண்ணினாங்க அப்படின்னா தளர்ந்து போன ஆண்குறிக்கு ஊக்கத்தையும் உறுதியும் தரக்கூடியது இந்த மன்மத ஆயில். சூப்பருங்க ஐயா. இந்த மன்மத ஆயில் எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மருதாணி விதை, விராலி இலை, ஜாதிக்காய், அப்புறம் சில வேறு பச்சிலை மூலிகைகள் இதெல்லாம் போட்டு தான் நம்ம இதை பயன்படுத்துறோம். பயன்படுத்தி அத்தனை பேர்களுக்குமே நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். முழுக்க முழுக்க மூலிகைனாலே ஆண்களுக்கு உண்டான ஒரு அற்புத ரிசல்ட் கொடுக்கக்கூடிய உருண்டையும் ஆயிலும் தயாரிச்சிருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஆண்கள், நீங்களும் ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, இல்ல உங்க வீட்லயோ நண்பர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு அற்புதமான ஒரு தகவலை வந்து இன்னைக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். பக்க விளைவில்லாத 100% இயற்கை மூலிகையினால தயாரிக்கப்பட்ட மன்மத குளிகை, மன்மத ஆயிலை பத்தி முழுக்க ஐயா எப்படி சாப்பிடலாம், இந்த மூலிகை உருண்டை எடுக்கும் போது என்னென்ன உணவுகள் எடுக்கலாம், எடுத்துக்க கூடாது, எப்படி எடுத்துக்கலாங்கிற முழு விவரத்தையும் இந்த காணொலியில் ஐயா சொல்லியிருக்காங்க. நீங்களும் ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, கவலையே வேணாங்க.
கீழே போகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஐயாவோட ஆலோசனைப்படியும் படித்த பட்டதாரி மருத்துவரோட ஆலோசனைப்படியும் இந்த மூலிகை உருண்டையும் மூலிகை தைலத்தையும் எடுத்து நீங்களும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்க. மீண்டும் இன்னொரு சிறந்த மருத்துவ பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. வணக்கம். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.